குழந்தையின் உயிரை மீட்டெடுத்த சிவபெருமான். இந்த உலகம் தோன்றியதிலிருந்தே இதை காத்து ரட்சிப்பவர் சிவபெருமான் தான். இங்கே வாழக்கூடிய உயிரினங்களுக்கு மகிழ்ச்சியையும் சிறந்த வாழ்க்கையையும் அளிக்க தொடர்ந்து இங்கு வருவார். அவருடைய பக்தர்கள் தினமும் அவரை பிரார்த்திக்கின்றார்கள். அவர்கள் முன் தோன்றி அவர்களுக்கு காட்சியளிக்கின்றார். இமயமலையில் தவம் செய்யக்கூடிய பல சாதுக்களுக்கும் சிவபெருமான் காட்சி அளித்திருக்கின்றார். அவர்களுடைய விருப்பங்கள் பலவற்றை அவர் நிறைவேற்றியுள்ளார், சித்தியும் கொடுத்திருக்கிறார். ஒருமுறை சிவபெருமான் ஆகாய மார்க்கமாக பூமியை நோக்கி வந்து கொண்டிருந்தார். காற்றை கிழித்து கொண்டு மேகத்தை துளைத்து கொண்டு அவர் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரது கண்கள் சிறு பையன் மற்றும் அவரது அன்னையின் மீது படிந்தது. அந்த அன்னை மிகவும் நிர்கதியாக நின்று கொண்டிருந்தார். அவருடைய கண்களில் இருந்து பெருக்கெடுத்த கண்ணீர் முழுவதும் அவருடைய பையன் மீது விழுவது போல தெரிந்தது. அவருடைய முகம் கல்லாகி போயிருந்தது. எந்த ஒரு பாவனையும் உணர்வும் இல்லாமல் இருந்தது. அந்த பெண்ணினுடைய நிலையை கண்டறிந்ததும் பகவான் சங்கரனுடைய உள்ளம் கனிந்தது. சிவபெருமானினுடைய உள்ளம் யாருடைய கஷ்டத்தையும் பொறுத்து கொள்ளாது. விரைவில் அந்த இருவரின் முன்னால் தோன்றி அவர் சொன்னார், தேவி, உன்னுடைய பையனின் உடலில் உயிர் இல்லை. இந்த நிலை எப்போதிலிருந்து இருக்கின்றது? தேவருக்கெல்லாம் அதிபதியே, கடவுள்கள் வணங்கக்கூடியவரே, சிவசம்போ, கடவுளே, என் கண்களை என்னால் கூட நம்ப முடியவில்லை. என் இறந்த மகனின் உடலுடன் நான் உட்கார்ந்திருக்கிறேன். உங்களுடைய பெயரை நான் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் தோன்றிவிட்டீர்கள். எனக்கு தரிசனம் கொடுத்ததற்கு மிக்க நன்றி, மிக்க நன்றி. அமைதியாக இரு பெண்ணே, என்னிடம் சொல், உன்னுடைய பெயர் என்ன? இந்த குழந்தைக்கு என்ன ஆயிற்று? என் பெயர் கல்யாணி. நான் ஒரு ஏழை பெண். என் அப்பாவும் அம்மாவும் உங்களை தொடர்ந்து வணங்கி வந்தார்கள். எங்களுடைய குடும்பம் தொடக்கத்திலிருந்தே சிவபக்தியில் ஈடுபட்டு வந்தோம். நீங்கள் அனைத்தையும் அறிந்தவர். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறை கட்டாயம் கைலாச பர்வத்திற்கு யாத்திரை செல்வோம். பிரபு, இன்று நான் கைலாச யாத்திரைக்கு என் மகனுடன் சென்று கொண்டிருந்தேன். வழியில் கடும் இந்த காட்டில் ஒரு பாம்பு இவனை தீண்டிவிட்டது. அது கொடிய தீய விஷமுள்ள பாம்பு. அது தீண்டிய உடனேயே இவன் மரணித்து விட்டான். பிரபு, நீங்கள் தான் இவனை காப்பாற்ற வேண்டும். நீங்கள் சர்வ சக்தி நிறைந்தவர். உலகில் நடக்கும் அனைத்து மரணங்களையும் நீங்கள் தான் கட்டுப்படுத்துகிறீர்கள். நீங்கள் அருள் பாலித்து என்னுடைய மகனை மீண்டும் உயிர்ப்பியுங்கள். நான் உங்கள் மீது மிகுந்த பக்தியை கொண்டிருக்கிறேன். தேவி, உலகத்தில் வந்தவர்கள் அனைவரும் ஒரு நாள் திரும்பிச் சென்றாக வேண்டும். இதுதான் விதிமுறையாகும். மரணம் என்பது தவிர்க்க முடியாதது. இந்த மாறி வரக்கூடிய உலகத்தில் வாழ்வதென்பது அனைவருக்கும் நேரம் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நேரம் என்பது ஒவ்வொருவருக்கும் மாறுபடும். பிரபு, உலகில் உள்ள அனைத்து விதிகளையும் நீங்கள் தான் உருவாக்கியுள்ளீர்கள். பிரபு, நீங்கள் நினைத்தால் அதை மாற்ற முடியும். நான் இதனை சொற்பொழிவில் கேட்டிருக்கிறேன். நீங்கள் விதிகளை உருவாக்குவதுடன் அதனை அனைவரும் பின்பற்ற செய்கிறீர்கள். உங்களுடைய பக்தர்களின் வசதிக்காக நீங்கள் விதிகளை மாற்ற முடியும். ஆனால் இவ்வாறாக நாம் ஒவ்வொரு இறந்த உடலுக்கும் உயிரை கொடுத்தால் உலகம் எவ்வாறு இயங்கும்? வாழ்க்கை மற்றும் மரணத்தின் சக்கரம் என்பது தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியது. ஒவ்வொரு பிறந்த ஆன்மாவும் தன்னுடைய உடலை கைவிட வேண்டியிருக்கும். ஏனென்றால் மறுபடியும் புதிய உடலை பெற முடியும்.
கடவுளே, இந்த பையன் மிகவும் சிறியவன். அவன் வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷத்தையும் பார்க்கவில்லை. அவனுக்கு கல்வி கூட இன்னும் கிடைக்கவில்லை. முக்கியமான விஷயம் என்னவென்றால், கைலாஷ் யாத்திரைக்கு கூட 12 ஜோதிட லிங்கத்தையும் இவன் தரிசிப்பதாக இருந்தான். இவனது பக்தியும் முழுமையடையவில்லை. உலகத்தின் எந்த சந்தோஷத்தையும் இவன் அனுபவிக்கவில்லை. நான் மிகவும் துர்பாகியமான அன்னையாகிவிட்டேன். நான் உங்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வதெல்லாம், உங்களுடைய திரிசூலத்தால் என்னுடைய உயிரையும் நீங்கள் மாய்த்து விடுங்கள். இவன் இல்லாமல் நான் உயிர் வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஸ்ரீ பெருமானே, எந்த அர்த்தமும் இல்லை. அமைதியாக இரு பெண்ணே, அமைதியாக இரு. நான் என்னுடைய திருஷ்டியால் பார்க்கின்றேன். உன்னுடைய பையனின் வாழ்க்கை முடிந்துவிட்டது. அதனால் தான் யமதூதன் உயிரை எடுத்திருக்கிறான். ஆனால் சிவபெருமானே, அனைத்து தேவர்களும் உங்களுக்கு சேவை செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை மீறி அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. உங்கள் ஒரு கண்ணசைவில் என்னுடைய மகனின் உயிர் திரும்ப வந்துவிடும். பிரபு, அவன் இறப்பதற்கு முன்னால் உங்கள் பெயரை தான் உச்சரித்துக் கொண்டிருந்தான். அவன் உயிரிழக்கும் போது வேறெவருடைய பெயரும் அவன் சிந்திக்கவில்லை. உங்கள் பெயரை மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்தான். அவனுடைய உடம்பில் இருந்து உயிர் பிரியும் போது தொடர்ச்சியாக ஓம் சிவாய நம என்று உச்சரித்துக் கொண்டிருந்தான். உங்கள் பெயரை பெருமைப்படுத்துங்கள் கடவுளே, உங்கள் பெயரை பெருமைப்படுத்துங்கள். அவன் உயிர் பிரியும் போது இறுதியாக என்னிடம் சொன்னது இதுதான்: கவலை கொள்ளாதீர் அம்மா, பகவான் சங்கர் எனக்கு ஒன்றும் ஆகாமல் பார்த்துக் கொள்வான் என்றான். என்னை பாதுகாப்பான் என்றான். சரி பெண்ணே, இவ்வளவு அன்புக்கு முன்னால் உன்னுடைய குழந்தையின் உயிர் என்பது மிகவும் முக்கியமானதாக தெரிகின்றது. நான் இதை நினைத்து மகிழ்கின்றேன். உன்னுடைய முழு குடும்பமும் பக்தியில் திளைத்திருக்கின்றது. உன்னுடைய பையனும் யாத்திரை செல்ல தயாராகிக் கொண்டிருந்தான். அவனுடைய மனதிலும் பக்தி இருந்தது. மேலும் இறுதி நேரத்திலும் என்னுடைய பெயரை உச்சரித்தார். நான் யமராஜை அழைக்கின்றேன். யமராஜனே, இங்கே தோன்று. சொல்லுங்கள் பிரபு, என்னை ஏன் அழைத்தீர்கள்? இந்த நேரத்தில் என்னை அழைத்திருக்கிறீர்கள். என்னுடைய பணியில் தவறு ஏற்பட்டிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. இந்த பையனின் உயிரை ஏன் பறித்தாய்? உங்களுக்கு தெரியாதா? இவன் மிகவும் சிறியவன். அன்னை இவன் மீது மிகுந்த பாசம் வைத்திருந்தால் நீங்கள் ஏன் அப்படி செய்தீர்கள்? இவன் என்னுடைய பெயரை உச்சரித்திருந்தான். ஆனாலும் உயிரை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். இதை செய்வதற்கு நீங்கள் தயங்கவில்லையா? யமராஜனே, ஏன் பதில் பேச மறுக்கிறாய்? உன்னால் பேச முடியாதா? இதற்கு பதிலளிப்பதற்கு உன்னிடம் வேறு வார்த்தைகள் இல்லையா? விரைவாக பதில் சொல். இந்த அப்பாவி சிறுவனிடம் ஏன் இவ்வாறு நடந்து கொண்டீர்கள்? இல்லை என்றால் என்னுடைய 3வது கண் மூலமாக உன்னை காம தேவனைப் போல எரித்து விடுவேன். மகாபிரபு, முக்காலமும் உணர்ந்தவரே, நீங்கள் தான் இந்த விதியை வகுத்திருக்கிறீர்கள். யாருடைய ஆயுட்காலம் முடிவடைகின்றதோ அவர்களை நாம் யமலோகத்திற்கு கூட்டிச் செல்வோம். இந்த குழந்தையின் ஆயுட்காலமும் முடிந்து விட்டது. அதனால்தான் அந்த குழந்தையின் உயிர் பறிக்கப்பட்டது. அவன் பிறப்பிலிருந்து விடுபட்டான். நீங்கள் விரும்பினால் இவன் உயிரை மீண்டும் கொடுக்கின்றோம், மீண்டும் ஆயுளை வழங்குகின்றோம். நீங்கள் அனைத்தையும் அறிந்தவர். நீங்கள் சிவபெருமான். நான் சொல்வதற்கு என்னை மன்னியுங்கள். நான் இதை சரியாக கவனிக்கவில்லை. இந்த பையன் ஓம் நமோ சிவாயா என்று உச்சரித்திருந்தான். என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு, என்னை மன்னித்து விடுங்கள்.
கடவுளே, உங்கள் பக்தர்கள் மீது கருணை காட்டுங்கள். உங்கள் குழந்தையின் உயிரை திரும்ப கொண்டு வாருங்கள், திரும்ப கொண்டு வாருங்கள் கடவுளே. அமைதியாக இரு பெண்ணே. ஒரு தீய விஷமுள்ள பாம்பு தீண்டி இருக்கின்றது. அதனுடைய விஷத்தால் யாரும் தப்பிக்க முடியாது. நாம் உடனடியாக இங்கே அழைக்கின்றேன். சிவபெருமான் உடனடியாக அழைத்தார். நாகதேவன் உடனடியாக அங்கு தோன்றினான். சொல்லுங்கள் கடவுளே, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கள். என் விஷத்தால் யாரை தீண்ட வேண்டும், யாரை யமலோகத்திற்கு அனுப்ப வேண்டும்? உத்தரவிடுங்கள் கடவுளே. யாருடைய உயிரை அறுக்க வேண்டும்? யாருடைய உயிரையும் பறிக்க வேண்டாம். இப்போது இந்த குழந்தையின் உயிரை திருப்பிக் கொண்டு வர வேண்டும். இந்த சிறுவன் மற்றும் அவனது அன்னை என் பரம பக்தர்கள், ஆன்மீக குணம் கொண்டவர்கள். அவர்கள் எப்போதும் பக்தியுடன் வாழ்பவர்கள். ஓம் நம சிவாயா என்று ஒவ்வொரு நாளும் என்னை போற்றி பிரார்த்திக்கின்றார்கள். இவர்களுடைய குடும்பத்தில் யாருக்கும் அகால மரணமே கிடையாது. அதனால் உடனடியாக இந்த குழந்தையிடம் இருக்கும் விஷத்தை உறிஞ்சி இவனுக்கு ஆயுளை கொடு. உத்தரவு மகாராஜா, நீங்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்கிறேன். இவ்வாறாக விஷம் கொண்ட நாகம் விஷத்தை நீக்கியது. குழந்தை உயிருடன் வந்து விட்டான். மேலும் சிரிக்கத் தொடங்கினான். அம்மா, இங்க பாருங்கம்மா, சிவபெருமான் எனக்கு ஒன்றும் ஆக விடல. அன்னை அவனை கட்டி அணைத்துக் கொண்டார். மேலும் சொன்னார், என் மகனே, என் மகனே, நீ எங்கு சென்று விட்டாய் அப்பா? நீ எங்கு சென்று விட்டாய்? சிவபெருமானுக்கு பெருமை. சிவ சிவ சம்போ, சிவபெருமானுக்கே பெருமை.